நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோம் மேக்கராக இருக்கிறதுக்கான சீக்ரெட் டிப் ஒன்று இருக்குது. அதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு கிராஃப்ட்டுக்காக என்னோடய நேரத்தை செலவிடுவேன். இதை நான் பல காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணுற இந்த குட்டி குட்டியான பொருட்களை எனக்கு தேடி வர்ற என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறது என்னோடய பழக்கம். கிஃப்ட்டுக்கு காசு செலவு பண்ணி பொருளை வாங்கி தர்றது நான் மோஸ்ட்லி அதை விரும்ப மாட்டேன். என் கையால் செய்கிற பொருட்களை தான் பரிசாக நான் கொடுப்பேன். இந்த பரிசு பொருட்களை நான் கொடுத்து பல வருஷங்கள் ஆகிடும். அவங்கள ரொம்ப நாள் கழித்து பார்க்குறப்ப கூட அவங்க, நீங்கள் செஞ்சு கொடுத்த பொருள் இன்னமும் நான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்வீட் மெமரிஸில் என்றைக்குமே நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். அதே போல் எனக்கு நெருக்கமானவங்களுக்கு நான் தர்ற இன்னும் சில பரிசு பொருட்களில் ஒன்று என்னோடய குட்டி கவிதைகள். என்னோடய குட்டி கவிதைகள் பரிசாக கொடுத்ததில் பலரும் அதை ஸ்வீட் மெமரிஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பாங்க. என்னோடய சமையல் மட்டும் இல்லாமல் இது மாதிரி என்னோடய டைமை நான் வேல்யூபிளாக செலவு பண்ணுறனால எனக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. எவ்ரிடே நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இது ஜஸ்ட்டு ஒரு யோகா மெடிடேஷன் மாதிரி தான், மைண்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம்.